சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு 2025 திட்டத்தை தொடங்கி வைத்து SSC RRB வங்கி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து விழா பேருரை ஆற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் வந்திருக்கிறீங்க. அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஜூம் கால் மூலமா காணொலி காட்சி மூலமா பல்வேறு மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பத்தின அந்த கனவோடு இங்க வந்திருக்கிறீங்க. 2K கிட்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காத, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேளு. அப்படி கேள்வி கேட்டு அது உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எட்டுனா மட்டும் அதை ஏத்துக்கோன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்த யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, இங்க வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நீங்க அதிகமா ஃபாலோ பண்றது நீங்க மட்டும்தான். அந்த அளவுக்கு இயல்பிலேயே அறிவும் ஆற்றலையும் பெற்ற உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பள்ளிக்கூட படிப்பை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் உயர்கல்விக்காக வெளி உலகத்துக்கு இப்பதான் போக போறீங்க. உங்களை பத்திரமா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உங்களுக்கெல்லாம் ஒரு சரியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுது. பல்வேறு சூழல்களால உயர்கல்வி சேர தயங்குற மாணவர்கள் இருக்கின்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில சேர்த்து விடுறதுதான் இந்த கல்லூரி கனவு திட்டத்துடைய ஒரே நோக்கம். அப்படித்தான் கல்லூரி கனவு மூலமா ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் மாணவர்களை நாம உயர்கல்வி படிக்க வைக்க போறோம். நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு மிக மிக முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து +2 போறப்போ +2 தான் உங்களுடைய வாழ்க்கையே மாத்த போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இப்ப காலேஜில் ஒழுங்கா படிச்சாதான் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. இது ஏதோ உங்களை பயமுறுத்த மட்டுமே சொல்ற விஷயம் கிடையாது. படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு இவ்வளவு பேர் காலேஜ் போக போறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. உங்களுடைய பல பேருடைய தாத்தா பாட்டி பள்ளிக்கூட வாசலையும் மிதிச்சிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூட படிப்பை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சினால அவங்களுடைய செயல்பாடுகளால கிடைச்ச இடஒதுக்கீடு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் உயர்கல்வியில சேரப்போற முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசே அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தும்னு 17 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், காலேஜில் போயிட்டு வரதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம், நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தோட உழைப்பு இருக்கு. கழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்கு. இவ்வளவும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு மேல உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலேயும் உயர்த்த இந்த அரசு முயற்சித்துட்டு இருக்கு. இன்னைக்கு கலைஞருடைய தொடர்ச்சியா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம், புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அப்படின்னு சிறப்பான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள பல பேருக்கு அந்த உதவித்தொகை கிடைக்க போகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை, அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படைகளே பெரிய விஷயமா இருக்கு.